வாழ்க்கையில தூரம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கிற தூரம் தான் பூமியில உயிரினங்கள் வாழ வழி செய்யுது. அது மாதிரிதான் சில நேரங்கள்ல நம்ம உறவுகளை விட்டு நம்ம விலகி இருக்கிற தூரம் தான் உறவுகளை வளப்படுத்த உதவும். விலகி இருந்து உறவு வளர்க்கும் கலையை கத்துக்க மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0443063294 0443042277. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு மனநல மருத்துவர் வெங்கடேஷ் மதன் மற்றும் மனநல ஆலோசகர் வசந்தி பாபு வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சிக்கு வந்தது. இப்ப கரூர்ல இருந்து ஒரு நபர் நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் இது நான் கடந்த 6 வருஷமா தூக்கம் வரலன்னு மாத்திரை சாப்பிட்டு மனநல டாக்டரை பார்த்து சரி 6 வருஷமா தொடர்ந்து சாப்பிட்டா மாத்திரை தூக்கம் வர வேண்டியதுங்க. சரி கீசர் 55 நெக்ஸ்ட் 10 இஸ்கோ போர்த் ஒரு டேப்லெட் 3 மாசம் நைட்டு எம்டி ஸ்டமக்ல 6 வருஷமா சாப்பிட்டுட்டே தான் இருக்கிறேன். ஆனா மாத்திரை தூக்கம் வரதில்லை. இப்படி தொடர்ந்து சாப்பிடறதுனால என் உடம்புக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் வருமா இல்ல சாப்பிடலாமா தொடர்ந்து அப்படிங்கறத எனக்கு அறிவுரை வழங்கும்படி கேட்டுக்கிறேங்க. சரிங்க. அதாவது சார் தப்பா நினைச்சுக்காதீங்க. தூக்க மாத்திரை நீங்க தொடர்ந்து 6 வருஷம் சாப்பிட்டு இருக்கும் போது உங்க பிரெயின்ல சில மாற்றங்கள் வந்திருக்கும். சோ நீங்க டக்குன்னு நிப்பாட்டீங்க, நேற்று வரைக்கும் சாப்பிட்டு இன்னைக்கு நிப்பாட்டினீங்கன்னா கண்டிப்பா அடுத்த நாள் தூக்கம் வராது. சோ என்ன பண்ணுங்க, உங்க டாக்டரோட அட்வைஸ்ல, அதாவது மன வியாதிக்கு சில மாத்திரைகள் தொடர்ந்து சாப்பிட வேண்டியது இருக்கும். தூக்கத்துக்கு மட்டும் உள்ள மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சமா அளவை குறைச்சி பாருங்க. நல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்க. நீங்க வாக்கிங் பண்ணுங்க, யோகா, ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ண ஆரம்பிங்க. நைட் அதே மாதிரி ஏதாவது புத்தகம் படிக்கிறது, டிவி பாக்குறத குறைச்சிட்டு புத்தகம் அந்த மாதிரி 8 மணிக்கு மேல படிக்க ஆரம்பிங்க. தூக்கம் வந்த பிறகு பெட்ல போய் படுக்க போங்க. அதே மாதிரி கரெக்டா அந்த டைம்ல மார்னிங் ஒரு டைம் 6 o'clock அந்த டைம்ல எந்திரிச்சுங்க. காலையில நைட்டு 10 மணிக்கு படுத்தாலும் 6 மணிக்கு எந்திக்கணும், 12 மணிக்கு படுத்தாலும் 6 மணிக்கு எந்திக்கணும். அந்த மாதிரி ரெகுலர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா 3 வாரத்துல உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிக்கும். ஏர்லி மார்னிங், அதாவது சூரிய ஒரு ஆரம்பிக்கும் போது ஒரு 6 மணிக்கு படக்கூடிய கதிரில நடந்தீங்கன்னா நைட்டு தூக்கம் நல்லா வரும். சோ இந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண தூக்கம் வர ஆரம்பிக்கும். பட் தூக்க மாத்திரை சாப்பிடறதால மட்டும் பெரிய சைடு எஃபெக்ட் ஒன்றும் வந்துடாது, பயப்பட வேண்டாம். சைடு எஃபெக்ட் வந்தா அதுக்கான இது இருக்கு. சோ பயப்படாம சாப்பிடலாம். பட் தூக்க மாத்திரை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா வேணா குறைச்சு பாருங்க சார். சார் டாக்டர் சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. தூக்கம் வர்றதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத அவர் சொன்னாரு. அது எல்லாத்தையுமே நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா மேட்டுப்பாளையம்ல இருந்து செல்வம் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் செல்வம். மேடம் சொல்லுங்க செல்வம். மேடம் எனக்கு இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 6 மாசமா மேடம் சரி நல்லா தூக்கம் வருது மேடம். பகல் டைம்ல நல்லா தூக்கம் வருது. பகல்ல தூங்கணும், தூங்கும்போது நைட் டைம்ல தூங்கும்போது பகல்ல டெய்லி 1 hour தூங்குவேன். ஏன்னா காலையில 5 மணிக்கு நான் எந்திரிச்சிருவேன் மேடம். சரி நைட்டு 12 வரைக்கும் முடிச்சிருக்கணும் பிசினஸ் அந்த மாதிரி. சரி அப்புறம் நைட்டு தூங்குனதுக்கு அப்புறமா படுத்ததுக்கு அப்புறமா நம்ம தூங்கி கண்ணு மூடி நம்ம சிந்தனை மைண்ட்லாம் தூங்குற மாதிரி இருக்கு மேடம். பட் ஏதோ ஒரு கற்பனை ஓடிக்கிட்டே இருக்கு, ஏதோ ஒரு கணக்கு போட்ட மாதிரி, ஏதோ ஒரு இது பண்ண மாதிரி. ஆனா நைட் நம்ம என்ன தூங்கணும் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்த மாதிரி அப்படியே பின்னாடி எனக்கு தோணுது மேடம். சரி அதனால ஏதாவது பிரச்சனை ஆகுமா? இப்ப திடீர்னு இப்ப 6 மாசம் இருக்கான எனக்கு டவுட்டா இருக்கு. தூங்கினா அடிச்சு போட்டா கூட எந்திரிக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது இப்ப மைண்ட் மட்டும் நான் தூங்குற மாதிரி இருக்கு, ஆனா என்னோட மைண்ட் தூங்குற மாதிரி எனக்கு தெரியல மேடம். டவுட்டா இருக்கு. சரிங்க வசந்தி பாபு. ஏதாவது பிரச்சனை ஆகுமா? இல்ல ஆக்சுவலா உங்க வயது என்ன ஆகுது? உங்களுக்கு வயது என்ன? வயது 34. 34. ஆமா. சரி, ஒண்ணுல நீங்க பயப்படுற மாதிரி ஒரு விஷயமும் கிடையாது. நீங்க ஒண்ணு பண்ணணும். நீங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கேள்விக்கு டாக்டர் சொன்ன மாதிரி சில எக்ஸசைஸ் சில விஷயங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடலும் மனதும் சேர்ந்து தூக்க ஆரம்பிக்கும். சில குழப்பங்கள் இருந்ததுன்னா அதுக்கு என்ன தீர்வுங்கிறத நீங்க காலையிலே உட்கார்ந்து யோசிங்க. ஏன்னா சில சமயம் என்ன ஆயிடும், வேலை செஞ்சுட்டே இருக்க மாதிரி அந்த பிரச்சனைலாம் மனசுல வராது. படுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த எண்ணங்கள் மனசுக்கு வர ஆரம்பிக்கும். அது ஆள் மனதுல உடம்பு படுத்திருக்கும், கண்ணு மூடி இருக்கும், ஆனா ஆள் மனதுல அது ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால என்னமா ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் இருக்காது உங்களுக்கு. அது வரணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா எவ்வளவு கொஞ்ச நேரம் கிடைச்சா கூட மார்னிங் டைம்ல நீங்க தயவு செய்து தூங்காதீங்க. ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தேன், நான் மத்தியானம் ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தேங்கிறத அதை அவாய்ட் பண்ணுங்க. பிசிக்கல் எக்ஸசைஸ் நீங்க வேலை செய்யறீங்க, நல்லா ஒத்துக்கிறேன். நீங்க காலை 6 மணிக்கு எந்திரிச்சு 10 மணி வரைக்கும் வேலை செய்யறீங்க. ஆனால் உட்கார்ந்து வேலை செய்யறீங்களா எப்படி என்னன்னு தெரியல. பிசிக்கல் எக்ஸசைசஸ் வேணும் உங்களுக்கு. ஒரு வாக்கிங்கோ ஜாகிங்கோ அப்படி பண்ண முடியாதுன்னா சின்ன ஒரு யோகா மெடிடேஷன் இது மாதிரி பண்ணுதுன்னா
உங்களை உடம்பையே அசதி பண்ணும், மனதையே அசதி பண்ணும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்றப்போ நைட்டு படுக்கிறப்ப நீங்க வந்து எல்லாம் என்ன பிரச்சனை என்னங்கறத தெளிவா எழுதி அதை தீர்வு கண்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஆழ்மனம் நிச்சயமா தூங்க ஆரம்பிச்சிடும். அப்படி தூங்குனீங்கன்னா நைட்டு நல்லா தூக்கம் வரும், மார்னிங் எனக்கு ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. செல்வம், வசந்தி பாபு சொன்ன விஷயங்களை எடுத்துக்கோங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நீங்க எவ்வளவு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தூக்கம் நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் இல்ல என்ன கன்ஃபியூஷனா இருந்தாலும் நைட்டு படுக்கிற நேரத்துல அதை பத்தி யோசிக்காம அடுத்த நாள் அதை பத்தி யோசிக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்க பண்ணலாம். அடுத்ததா திருச்சியில இருந்து பெயர் சொல்ல விரும்பாத ஒரு பெண் நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. திருச்சியில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. சரி. நான் ஏதாவது ஒரு மாதிரி கவலைப்படும் போது எனக்கு கழுத்து எல்லாம் வலி இருக்குது மேடம். சரி. அது கவலை இருக்கும் போது மட்டும்தான் கழுத்தை வலிக்குது, மற்ற சமயம் கழுத்து வலி வரல. சரி. அது என்னன்னு தான் டாக்டர் கிட்ட கேட்கணும் மேடம். எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்குமா? இது ஒரு வருஷமாவே இருக்கு மேடம். சரிங்கம்மா. இந்த பாருங்கம்மா, அதாவது இந்தியாவில வந்து மனவியாதி இன்னும் வந்து அங்கீகரிக்கப்படல. சோ என்ன ஆகும்னா நம்ம மனசு உள்ள கஷ்டத்தை மற்றவங்களோட ஷேர் பண்ணும் போது நம்ம யாரும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. நான் டிப்ரெஷனா இருக்கேன் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு எதேச்சியா பாக்குறது இல்ல ஒரு ஏளனமா பாக்குறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம கல்ச்சராவே நமக்கு வந்து பிசிக்கல் சிம்டம்ஸ், அதாவது உடம்பு வழியா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனம் அதிகமா இருக்கு. சோ டிப்ரெஷன் உள்ள மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் வரும்போது பிசிக்கல் பெயின் வரலாம். சோ மனசும் பிசிக்கலும் இரண்டும் சம்பந்தப்பட்டதுதான். சோ நம்ம உடம்புல ஏதாவது ப்ராப்ளம்னாலும் மனசு வருத்தப்படலாம், மனசுல ப்ராப்ளம்னாலும் உடம்பு வருத்தப்படலாம். சோ உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனா கழுத்து வலி வரலாம். ஏன்னா நம்ம டிப்ரெஷனா வெளியில வராம உங்களுக்கு கழுத்து வலியா வருது. சோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க யூஸ்வலா ஒரு சைக்காட்ரியோ இல்லன்னா சைக்காட்ரிக் ஒரு கவுன்சிலர் போய் பாத்தீங்கன்னா உங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சு அதை தீர்வு பண்ணீங்கன்னா சரியா போகும். சோ பயப்படாதீங்க. ஸ்ட்ரெஸ் வரும்போது சில பேருக்கு பிசிக்கல் பெயினாக வந்து அது பிரசன்ட் ஆகும். இந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க, சரியா போயிடுமா. உங்களுக்கு கழுத்து வலி வர்றதுக்கான காரணம் அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவும் இருக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. அதனால நீங்க ஒரு மனநல மருத்துவரை அணுகுனீங்கன்னா இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கறத அவர் உங்களுக்கு சொல்லுவாரு. அடுத்ததா கரூர்ல இருந்து பூபதி ராஜ் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் பூபதி ராஜ். வணக்கம் மேடம். கரூர்ல இருந்து பேசுறேன். பூபதி ராஜ் மேடம். சொல்லுங்க சார். எங்க ஒரு அத்தை பொண்ணுக்கு ஒரு மனநல கொஞ்சம் பாதிப்பு வந்துட்டு இருக்குங்க. சரி. அது வந்து கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க. சரி. அது வந்து இப்போ ஆஸ்பத்திரியில வச்சு தஞ்சாவூர் ஆஸ்பத்திரியில வச்சு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குங்க. சரி. அதனால டாக்டரோட கொஞ்சம் அட்ரஸ் கொஞ்சம் வேணும் சார். அது கொஞ்சம் நேர்ல வந்து கொஞ்சம் டேட்ல கொஞ்சம் விசாரிக்கணும். சரிங்க பூபதிராஜ், உங்களுடைய பிரச்சனை என்ன அந்த சந்தேகங்கள் இருந்தா இப்ப நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். பூபதிராஜ் மனநல இதா இருந்துட்டு இருக்குங்க. சரி. சரியானபடி சாப்பிடறதில்ல, சரியானபடி தூங்குறதில்ல, நம்ம சொல்றது அட்ஜஸ்ட் கேட்கறது இல்லைங்க. அது பாட்டுக்கு கொடுக்கற டேப்லெட் வந்து சாப்பிட்டு அது பாட்டுக்கு நம்ம மனநல அந்த பாதிச்ச டேப்லெட் கொடுத்து சாப்பிட்டு அது பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குங்க. டாக்டர் வந்து நேர்ல கொஞ்சம் கன்சல்ட் பண்ணணும். அது கொஞ்சம் அட்ரஸ் வேணும். சரிங்க பூபதிராஜ். பூபதிராஜ், இந்த பாருங்க, அதாவது மனநலம் என்பது எனக்கும் வரலாம் உங்களுக்கும் வரலாம். சோ உங்க அத்தை பொண்ணுக்கு வந்திருக்கு என்பது ஒரு பெரிய இது இல்ல. நீங்க என்ன வைத்தியம் பண்ணும் போது சில சமயம் என்ன ஆகும்னா சில மனவியாதிகள் கொஞ்சம் சிவியரா இருக்கும் போது அவங்க வேலைக்கு போக முடியாது, கல்யாணத்துல பிரச்சனை வரும், இதெல்லாம் இருக்கதான் செய்யும். சோ நீங்க ஒரு இடத்த மாத்துறதுனால ஒரு பெரிய மேஜிக் பண்ணி ஒரு பெரிய முன்னேற்றம் வருமானு எனக்கு சொல்ல தெரியல. பட் எல்லா இடத்துலயும் இப்ப மனவியாதி டாக்டர் இருக்காங்க. நீங்க இருக்கிற ஊர்லயே இன்னும் கொஞ்சம் வேணா வேற மாத்திரை கொஞ்சம் மாத்தி பாக்கலாம். நீங்க கொஞ்சம் அன்பா பேசி பாக்கலாம், கொஞ்சம் வேலை கொடுத்து பாக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா நம்ம மனவியாதின்னு சொல்லி சொல்லமே ரொம்ப ஒதுக்கிடுவோம், எந்த விஷயத்தையும் கண்டுக்க மாட்டோம். சாப்பிட்டா போதும் தூங்கினா போதும் நம்ம நினைச்சிருவோம். சோ அத மாதிரி இல்லாம சில வேலைகள் கொடுத்து பாருங்க, சின்ன சின்ன வேலைகள் கொடுக்கலாம். கோவப்படாம கொஞ்சம் சொல்லி பாக்கலாம். ஒரு தடவை சொல்றதை அவங்க 2 தடவை கொஞ்சம் அன்பா எடுத்து சொல்லலாம். அவங்க கோவப்படும் போது நம்ம கோவப்படாம ரியாக்ட் பண்ணாம இருக்கலாம். சோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா மேபி அந்த அவங்க சிம்டம்ல இருந்து கொஞ்சம் வெளியில வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ மாத்திரை அளவுல மாத்தலாம், டோஸ் அளவை கூட்டலாம். இந்த மாதிரி சில வேலைகள் கொடுக்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா ரெக்கவரி ஆவாங்க. சோ அது டிசீஸ் எனக்கு என்னன்னு தெரியல, பட் டிசீஸ்ல சம்டைம்ஸ் சிவியரா இருக்கும் போது கொஞ்சம் நாள் ஆகணும். காய்ச்சல் மாதிரி அடுத்த நாள் சரியாகாது. நீங்க கொஞ்சம் டைம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். மாத்திரை ஆரம்பிச்சு ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்கன்னா இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வரும் சார். அதனால நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. டாக்டர் மாத்ததுனால மனவியாதி சரியாகாம சொல்றதுல உங்க ஊர்லயே வேற டாக்டர் பார்க்கறது ஏற்பாடு பண்ணுங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, ரொம்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்க அப்ரோச் பண்ணலாம்.
பூபதிராஜ், டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க மாத்திரை மருந்துகள் அவங்களுக்கு கொடுக்கறது போக இந்த மாதிரியான விஷயங்களையும் செய்யும் போது இதுல இருந்து அவங்க வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி அங்க இருக்க டாக்டர்ஸ் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாவோ இல்ல நீங்க இப்ப பாத்திருக்க டாக்டர்ல இருந்து வேற டாக்டரை பாக்குறதுக்கான முயற்சிகளையும் நீங்க பண்ணலாம். அடுத்ததா திண்டுக்கல்ல இருந்து மகாலட்சுமி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் மகாலட்சுமி. வணக்கம் மேம். சொல்லுங்க மகாலட்சுமி. மேம் எனக்கு என்னன்னே தெரியல மேம், வீட்டு வேலை எல்லாம் சரியா நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. சரி. ரொம்ப ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாவே இருக்கு. வீட்டுல சும்மாவே தான் இருக்கேன், பட் ஆனா எனக்கு சோம்பேறித்தனமா எந்த வேலையுமே என்னால சுறுசுறுப்பா செய்ய முடியல. உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுமா? எனக்கு வயசு 27 மேம், 27. சரி. மேற்கொண்டு படிக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். என் ஹஸ்பண்ட் வேண்டாம், பசங்க 2 பேரும், இது ஒரு குக்கிராமம், கொஞ்சம் வெளியில சிட்டிக்கு வரணும்னா ஒரு 1 hour 1.5 hour ஆகும். சரி. அதனால நீ பசங்களை பாத்துக்கிட்டு வீட்டுல இதுமா, 2வது எனக்கு 5 வயசு ஆகுது, கொஞ்சம் அப்புறமா பாத்துக்கலாம், நீ மேற்கொண்டு படிக்கிறதெல்லாம் இப்போதைக்கு டிராப் பண்ணிருந்தாரு. சரி நானும் விட்டுட்டேன் மேம். சரி. ஆனா எனக்கு அது அவரு சொன்னது சரின்னு படல. ஓரளவுக்கு ஒத்துட்டாலும் ஓரளவுக்கு இல்ல, நம்ம அது செஞ்சே ஆகணுங்கிற மாதிரி சம்டைம்ஸ் தோணுது. இருந்தாலும் சரி வீட்டுல இருக்கிறதே பெட்டர்னு தோணுது. சரியா என்னால ஒரு முடிவு எடுக்க முடியல மேம். ஆனா என்னால வீட்டு வேலையில சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. பகல்லையும் தூக்கம் வரல, நைட்லயும் தூக்கம் வரல. சரிங்க மகா. எனக்கு இதனாலயே பெரிய பிரச்சனையா இருக்கு மேம். என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. சும்மாவே தான் இருக்கேன், வீட்டுல டிவி பாப்பேன், இல்லன்னா புக் படிச்சு பேசாம இருக்கேன். சரிங்கம்மா. சொல்லுங்க மகாலட்சுமி. ஆக்சுவலா வயசு உங்களுக்கு ரொம்ப குறைச்சுதான், குழந்தைகளும் சின்ன பசங்க இருக்கிறதுனால நீங்க உங்களுக்கு ஹாபி இல்லாம இருக்குது. ஏன்னா நீங்க வீட்டு வேலை உங்களுக்கு பிடிக்காம இருக்கு. பிடிச்ச விஷயங்கள்ல உங்களுக்கு சப்போஸ் டெய்லரிங் இஷ்டமா இருந்ததுன்னா நீங்க வெளியே போய் படிச்சு வேலைக்கு போகணும் அவசியமே இல்ல. உங்க ஊர்லயே இருக்கவங்கள்ட்ட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டெய்லரிங் கத்துக்கிட்டு இல்ல சின்ன ஒரு புக்கு வாங்கி படிச்சுட்டு அது என்னென்ன சின்ன சின்ன விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். எப்பயுமே எல்லாருக்குமே படிக்கிறதா இருந்தாலும் சரி வேலைக்கு போறாலும் சரி நாங்க என்ன சொல்வோம்னா டேக் அ பிரேக் சொல்லுவோம். எப்படின்னா உங்களுக்கு ரெகுலரான வேலையில இருந்து மாறுபட்டு நடந்து போங்க, ஒரு பாட்டு கேட்டுட்டு வாங்க, ஒரு சின்ன ஒரு காஃபி குடிச்சிட்டு வாங்க. படிக்கிற பசங்களுக்கே சொல்லுவோம், நீங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சும்மா இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம். ஏன்னா வீட்டு வேலை இருக்கும், அதை நல்லா பண்ணணும்னா உங்களுக்குன்னு ஒரு சின்ன ஹாபி, உங்களுக்குன்னு பிடித்தமான வேலைகளை உங்களுக்கு ஈடுபடுத்தணும். கோயிலுக்கு போறதா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ பாக்குறதா இருக்கலாம், இல்லாட்டினா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு ஒரு புக்கு கூட வாங்கி புது புது பதார்த்தங்கள் சமைக்கிறதா இருக்கலாம். அது மாதிரி குழந்தைங்க சாயந்தரம் வர்றதுக்கு முன்னால புதுசு புதுசா கண்டுபிடிச்சு சமைக்கிறது, ஒரு டெய்லரிங் இது ஆரம்பிக்கிறது, இல்ல ஒரு பாட்டு தெரிஞ்சுனா பாட்டு கத்து கொடுக்கறது, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை உங்களை ஈடுபடுத்தினீங்கன்னா அப்புறம் மற்ற இதெல்லாம் தானா இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். சரி நீ கொஞ்ச நாள் பிள்ளை சின்ன வயசா இருக்கணும், கணவர் சொல்றதுல ஒரு பக்கம் நல்லது. ஏன்னா ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் ஒரு டியூஷன் டீச்சருக்கு அனுப்பாம நீங்களே டியூஷன் எடுக்க ஆரம்பிக்கலாம், பசங்களோட விளையாடலாம். அப்படி ஆரம்பிச்சுட்டு பசங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க விருப்பப்படுற மாதிரி ஒரு சின்ன கடை வச்சோ ஒரு சின்ன பியூட்டி பார்லர் வச்சோ அது மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கும் டைம் கிடைக்கும். மற்ற விஷயங்கள்ல வீடு சம்பந்தமான விஷயங்கள ஈடுபாடும் வர ஆரம்பிக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்க, சக்சஸ்ஃபுல் ஆகும். அப்புறம் உங்க கணவரே உங்க மேல நம்பிக்கை வச்சு நீ இது பண்ணலாமா அது பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. மகாலட்சுமி, நீங்க இப்ப உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. உங்க குழந்தைகள் மேல கான்சென்ட்ரேட் அதிகமா பண்ணுங்க. அவங்க படிக்கிறது, அவங்க விளையாடுறது, இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு எது ரொம்ப பிடித்தது, எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பார்த்து வீட்டுல இருந்தே அதை செய்யறதுக்கான முயற்சிகள்ல நீங்க ஈடுபடலாம். அடுத்ததா ஈரோட்ல இருந்து லட்சுமி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் லட்சுமி. ஹலோ. வணக்கம்மா. ஹலோ. சொல்லுங்க லட்சுமி. டாக்டர்கிட்ட பேசணுங்க. பேசலாம், சொல்லுங்க. ஹலோ. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க. ஒரு 1 வீக் நல்ல சந்தோஷமா எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. 1 வீக் நல்ல சந்தோஷமா எங்க ஹஸ்பண்ட் கூட இருப்பேன். அப்புறம் அந்த 1 வீக்ல ஒரு நாள் என்னைக்காவது எனக்கே பயங்கரமா கோவம் நானே ஏதாவது ஒரு பிரச்சனைய ஆரம்பிச்சிருவேன். பிரச்சனைய ஆரம்பிச்சு அப்புறம் திருப்பி 1 வீக்குக்கு நானும் எங்க ஹஸ்பண்ட் பேசாம இருப்போம். அப்புறம் மறுபடியும் திருப்பி அப்படியே பேசி இதே ரொட்டீன் ஆயிட்டு இருக்கு. எனக்கு வீட்டுல இருக்க டைம்ல இருந்தே நான் எங்க அம்மா கூட இப்படித்தான் இருப்பேன். அப்பெல்லாம் எனக்கு எங்க அம்மா தான் சரியில்லை, நான் செய்யறதுதான் கரெக்ட். அப்படி அம்மா கூட ரொம்ப சண்டை போடுவேன். எனக்கு நான் செய்யறதுதான் கரெக்ட், அவங்க செய்யறது தப்புன்னு அப்படியே இருந்துட்டேன். அப்புறம் கல்யாணம் ஆயிட்டு மாமியாரும் கூட இருக்கும்போது இதே ப்ராப்ளம் ஆயிட்டு அப்புறம் இவர் என்ன பண்ணாரு, தனியா சரின்னு எனக்காகவே இவர் தனியா வந்தாரு. தனியா வந்துட்டு எனக்கு இவர் கூட நல்லா இருப்பேன், நல்லா இருந்துட்டு ஆனா எனக்கு என்ன அறியாம எனக்கு ஒரு கோவம் மாதிரி வரும். கோவம் மாதிரி சண்டை போட்டுருவேன். ஏன் எதனால என்ன, எனக்கு ஒருவேளை ஏதாவது ப்ராப்ளமா இல்ல என்னோட
குணமே இப்படியான எனக்கு தெரியல. ஆனா மத்தவங்க கூட எல்லாம் நல்லா இருப்ப, ஒன்னும் பிரச்சனை இல்லை, மத்தவங்க கூட எல்லாம் நார்மலா இருப்பேன். அதுதான் என்ன ஏதுன்னு கேட்கலாம், டாக்டர் ஏதாவது பாக்கணுமா என்ன ஏதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா இந்த ப்ராப்ளம் எனக்கு இப்படிதாங்க கோவம் வருது, இவர்கிட்ட சொல்றதுக்கும் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, நம்ம போய் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுது. அதனாலதான் என்ன பண்ணலான்னு கேட்கறதுக்காக கால் பண்ணேன். லட்சுமி, உங்களுக்கு திருமணமா எவ்வளவு வருஷங்கள் ஆகுதுமா? உங்களுக்கு திருமணமே 8 years இருக்கு. சரி லட்சுமிமா, இந்த கல்யாணம் மாதிரி எவ்வளவு நாள் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு? அதாவது ஒரு வாரம் சந்தோஷமா இருக்குன்னு சொல்றீங்க, கொஞ்சம் வருத்தப்படுறேன் கோவப்படுறேன் அப்படின்னு சொல்றீங்களே, மாறி மாறி இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, இது எத்தனை வருஷமா இருக்குமா? எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 15-16 வயசுல இருந்து எனக்கு கொஞ்சம் நல்ல விவரம் தெரிஞ்சதுல இருந்து இப்படி இருக்க மாதிரி தான் இருக்கு. ஓகே, இதுக்கும் உங்களுக்கு அந்த பீரியட் டைமுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இந்த மாதிரி டைம்ல பீரியட் டைம்ல ரொம்ப கோவம் ஆத்திரம் வருது அப்படி இல்ல. இந்த பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கு. ஆனா பீரியட்ஸ் டைம்ல மட்டும் கோவப்படுற மாதிரி இல்ல, எல்லா டைமுமே கோவப்படுற மாதிரி இருக்கு. ஆனா எங்க ஹஸ்பண்ட் மேல எந்த தப்புமே கிடையாது, அவர் ரொம்ப நல்லவர், எதுவுமே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இப்ப எனக்கு என் மனசுல என்னன்னா, நான் இவரை நிம்மதியா வச்சுன்னு சந்தோஷமா இருக்கும், எல்லாரும் மாதிரி சந்தோஷமா இருக்கும் எதிர்பார்க்கிறேன். ஆனா என்னால முடிய மாட்டேங்குது. ஓகே லட்சுமிமா, இது ஒண்ணும் இல்ல. அதாவது சில பேருக்கு இது மனநிலையிலே குணாதிசயமா இருக்கும். நாங்க இங்கிலீஷ்ல சைக்ளோதைமியான்னு சொல்றோம். அதாவது சைக்கிள் மாதிரி, அதாவது சில சமயம் நார்மலா இருப்பாங்க, சில சமயம் கொஞ்சம் டவுன் ஆயிடுவாங்க, மாறி மாறி இந்த மனநிலை வந்துட்டு இருக்கும். இது பைபோலார் அப்படின்னு இங்கிலீஷ்ல இன்னொரு ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ல சொல்றோம். சோ நீங்க என்ன பண்ணுங்க, எப்ப கோவம் வருதுன்னு உங்களுக்கு அனலைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த மாதிரி டைம்ல அந்த கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிங்க. எப்படி அவாய்ட் பண்ணணும்னா, சப்போஸ் இன்னைக்கு எனக்கு தெரியுது, இன்னைக்கு நான் மூடு இல்ல, எனக்கு சரியில்லை, என்னோட மூடே உங்களுக்கு அனலைஸ் பண்ண ஆரம்பிக்க போறீங்க. ஏன்னா 15 வருஷமா இருக்கும்போது தெரிய ஆரம்பிக்கும், இன்னைக்கு எனக்கு சரியில்லை மனசு அப்படின்னு தெரியும் போது கொஞ்சம் டைவர்ட் பண்ணதுக்கு ஆரம்பிங்க. கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்க, இல்ல வெளியில கொஞ்சம் போயிடுங்க, இல்ல வேற ஏதாவது வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, ஹஸ்பண்டோட பேசுறது கொஞ்சம் டைவர்ட், அன்னைக்கு கொஞ்சம் டைமை குறைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் வேற பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தீங்கன்னா இந்த டைவர்ஷன் ஆஃப் த மூட் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க அதையும் பண்ணி இல்ல அதெல்லாம் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு சைக்காட்ரி பார்த்துட்டு ஒரு சில சமயம் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் மாத்திரைகள் சாப்பிட வேண்டியது இருக்கும். ஏன்னா இது சைக்கிளிக்கா வர்றதுனால 15 வருஷமா இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பா அதனால பாதிப்பு இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு சைக்காட்ரி டாக்டர் பாக்குறது தப்பு ஒண்ணு இல்ல. தேவைப்பட்டால் மாத்திரை சாப்பிடலாம், இல்லன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கே ஒரு மூட் சார்ட் மாதிரி கிராஃப் மாதிரி போட்டுக்கோங்க. என்னைக்கு என் மனசு டவுன் ஆகுது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சோ அன்னைக்கு நான் எப்படி டைவர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அன்னைக்கு ஒரு யோகா பண்றது, இல்ல ஒரு கோயிலுக்கு போறது, அன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிடுறது. சோ இந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் அந்த டைம்ல அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கோபம் குறையலாம். பட் இதனால முடியல அப்படின்னா அடுத்த ஸ்டெப் சைக்கியாட்ரி டாக்டரை பார்க்கறது நல்லதுமா. சரியான நேரத்துக்காக நாம எப்பவுமே காத்துட்டு இருப்போம். ஆனா அந்த சரியான நேரத்தையும் சந்தர்ப்பத்தையும் நாமளே உருவாக்க ஆரம்பிச்சுட்டா காத்திருக்க நேரத்துல வெற்றிக்கும் நமக்குமான தூரத்துல பல மைல்களை கடக்க முடியும். நமக்கான சந்தர்ப்பத்தை சரியா நாமளே உருவாக்க மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0443063299 0443042277. அடுத்ததா சென்னையில இருந்து சந்துரு நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் சந்துரு. வணக்கம் மேடம். நானும் வைஃபும் 2 பேரும் எம்ப்ளாய்டு. நான் ஒரு தனியார் நிறுவனத்துல ஒரு பெரிய பதவியில இருக்கேன். அவங்களும் ஒரு பெரிய பதவியில இருக்காங்க. கொஞ்ச நாளாவே அவங்களுக்கும் அவங்க மேலதிகாரிக்கும் ஒரு சின்ன SMS எல்லாம் இருந்தது. அது ஒரு வரம்பு மீறி போன போது நான் சொன்னேன், இது நல்லது இல்ல சொன்னேன். அவங்க நான் என் போனை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, நான் அனுப்பல அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த ட்ரஸ்ட் இல்ல. அதாவது அது என்ன அவங்க லீவ்ல இருக்கும் போதும் அந்த SMS எக்ஸ்சேஞ்ச் நடந்ததுனால நான் கேட்டேன், நான் வேண்டாமா, இது விபரீதமான முடிவுல வரும், என்ன ஒரு மேல் சைக்காலஜி எனக்கு தெரியும், என்ன அட்வான்டேஜ் எடுத்து பார்ப்பாங்கன்னு சொன்னேன். எனக்கு என்ன வருத்தம்னா, அது அம்மா நான் இது பண்றேன், இனிமே மாத்திக்கிறேன்னு சொல்லாம நான் இல்லவே இல்லைன்னு அந்த ட்ரஸ்ட் டிஃபீட் ஆயிடுச்சோன்னு ஒரு மனக்கவலை. இருந்தாலும் நான் அது பெருசா எடுத்துக்கல. பட் ஸ்டில் அது ஒரு மனசுல ஒரு ஓரமா அது ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கு. பட் இப்போ ஒன்னும் கார்டியலா தான் இருக்கு ரிலேஷன்ஷிப். பட் சம்டைம்ஸ் அது தானா தலை தூக்கும் போது
எனக்கு கொஞ்சம் டிப்ரெசிவா இருந்தது. பட் அது நான் வெளியில யார்ட்டையும் காசுருக்கேன். இது எவ்வளவோ கஷ்டப்பட்டு அது வந்து நான் எனக்குள்ளேயே நான் வச்சிருந்திருக்கேன். இதுக்கு வந்து வேற ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கா அப்படின்னு டாக்டர் கேட்கணும். சரிங்க வசந்தி பாபு. மிஸ்டர் சந்துரு, இதுல வந்து 2 விதமா பாக்கணும். ஒண்ணு வந்து உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். உங்களோட எண்ணங்கள் அப்படி இருக்கலாம். இல்லாட்டினா உங்க மனைவிக்கு தெரியாம இருக்கலாம். ஏன்னா அவங்க தப்பு பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் வந்து வளர்ந்து வந்த விதமே வந்து ஒரு மற்றவங்ககிட்ட ஜாலியா பேசுறது, மெசேஜ் அனுப்பிச்சுக்கிறது, அது தவறு இல்லைன்ற எண்ணம் இருக்கலாம். சோ நீங்க வளர்ந்து வந்ததோ உங்களோட விஷயங்களும் வித்தியாசமா இருந்திருக்கலாம். சோ முதல்ல ட்ரஸ்ட் வந்து பிரேக் ஆயிடுச்சுன்ற எண்ணத்தை விடுங்க. நீங்கள் இருவரும் மனது விட்டு, நான் என்ன சொல்றேன்னா சும்மா பேசிக்கிறேன் விட்டுட்டேன்னு சொல்றாங்க நான் நம்புறேன் அப்படி இல்லாம ரெகுலரா நீங்க மார்னிங்ல இருந்து 2 பேருமே வேலைக்கு போறீங்க. நிச்சயமா ஈவினிங் வந்துட்டு உங்களுக்கு பேசுறதுக்கு, மனம் விட்டு பேசுறதுக்கு டைம் இருக்காது. சண்டே ஆனா திருப்பி உங்க வைஃபுக்கு கிளீன் பண்றது, சமைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் போயிடுவாங்க. 2 நாள் உங்களோட ரெகுலர் வந்து ரொட்டீனை விட்டுட்டு நீங்க வெளியே போய் மனம் விட்டு பேசுனா, நான் உங்ககிட்ட இருந்து இதுதாமா எதிர்பார்க்க, சந்தேகப்படல. நாளைக்கு நம்ம குழந்தைகள் வர்றப்போ நீங்க சொல்றீங்களா மென்ஸ் சைக்காலஜி இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் இடம் கொடுத்தா அது நிறைய அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. வந்து அது வந்து நிறைய விஷயத்துல உண்மையா இருக்கு. அது வந்து கேசஸோட சொல்லலாம். இப்படிலாம் நடந்திருக்கு, என் ஃப்ரெண்டுக்கே நடந்திருக்குமா, அந்த பொண்ணு தெரியாம மாட்டிக்கிச்சுங்கிற மாதிரி. நீங்க நான் உன் மேல அன்பா இருக்கேன், சந்தேகப்படாம நீ எனக்கு வேணும், நான் உன் மேல அன்பா இருக்கிறேன், உன் நல்ல மனசே தப்பா போன சான்சஸ் இருக்குங்கிறத சொல்லி புரிய வச்சா நிறைய பெண்கள் புரிஞ்சுக்குவாங்க. நம்ம கணவன் அன்பு இருக்கு, கணவனுக்காக மாறிக்கலாம். அது ஒரு வகை. 2வது வகை வந்து உங்கள் மனைவிக்கு வந்து இது தெரியாமையே இருக்கிறதுனால சொல்றோம். தெரிந்து செய்யறாங்கன்னா உங்களை அப்பயும் உங்களால காப்பாற்ற முடியும். உங்க அன்பை நிறைய கொடுத்துட்டீங்கன்னா ஏதாவது சில விஷயங்கள் வந்து இங்க கிடைக்காதது கிடைக்கிறப்பதான். நீங்க மேபி பிஸியா இருக்கலாம், ஈவினிங் லேட்டா வரலாம், வீட்டுக்கு வந்தாலும் பேப்பர், மொபைல் போன், டிவி அப்படின்னு சொல்லி நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு, அவங்க மனதிற்கு, அவங்க ஏக்கங்களுக்கு இடம் கொடுக்காம இருக்கலாம். அவங்க மனைவிக்கு என்ன தேவைங்கிற விஷயத்த நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நிச்சயமா எந்த பெண்ணும் வந்து மத்தவங்களோட மெசேஜ் அனுப்பியோ பண்ண மாட்டாங்க. நான் வந்து பாசிட்டிவாவே பேசுறேன். இந்த விஷயம் எதுவுமே தப்பான விஷயமா இருக்காது. உங்கள் அன்பும் உங்களுடைய வந்து உங்க டைமும் வந்து உங்க மனைவிக்கு கொடுத்தீங்கன்னா தவறு இருந்தா கூட திருத்தி கொண்டு வரலாம், ஏக்கம் இருந்தா தீர்மானத்தை சரிப்படுத்தலாம். அதை பண்ணி பாருங்க. நிச்சயமா இந்த வந்து ஈஸியா வந்து உங்களாலே வந்து ஈஸியா இந்த முடிச்சு அவுத்துற முடியும். ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா சக்சஸ்ஃபுல் ஆகும். சந்துரு, வசந்தி பாபு சொன்ன ஆலோசனைகள் எடுத்துக்கோங்க. நான் கேக்குறேன் ஆனா அவங்க இல்லன்னு சொல்றாங்க அப்படின்னு நீங்க வந்து அவங்க மேல சந்தேகப்படாம, ஒருவேளை அது உண்மையா கூட இருக்கலாமே அப்படிங்கிற ஆங்கிளையும் யோசிச்சு பாருங்க. இல்ல அப்படி இருக்கிற பட்சத்திலையும் அவங்களை எப்படி மாத்தி உங்களோட அன்பால வெளிக்கொண்டு வர முடியும் அப்படிங்கிற முயற்சிகளையும் நீங்க எடுக்கலாம். அடுத்ததா விழுப்புரம்ல இருந்து எழிலரசி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் எழிலரசி. ஹலோ மேடம், என் பேர் எழிலரசி மேடம். நான் டிகிரி முடிச்சுட்டு வீட்டுல தான் இருக்கேன். சரி. நான் டிகிரி படிக்கும் போது லெசன் எடுத்தாங்க மேம் சாரு. அவர் சொல்றது எனக்கு வந்து சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆக மாட்டேங்குது மேடம். நான் வந்து கவனிக்கணும்னு நினைச்சுதான் உட்காருவேன். பட் ஆனா அவங்க பேசுறது எனக்கு அவ்வளவு சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆக மாட்டேங்குது. அப்புறம் வீட்டுல ஏதாச்சும் பேசினா கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆக மாட்டேங்குது மேடம். எனக்கும் சரி எங்க தம்பிக்கும் சரி அப்படிதான் மேம் இருக்கு. சரி, உங்களுக்கு எப்போ இருந்து இந்த மாதிரி இருக்குமா? இது சின்ன வயசுல இருந்தே இருக்கு மேடம். இப்ப எனக்கு டிகிரி போனதுல இருந்து எனக்கு ரொம்ப தெரியுது. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா கவனிக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லா புரியுது. பட் எனக்கு புரிய மாட்டேங்குது மேடம். நான் கவனிக்கலாம்னு உட்கார்ந்தாலும் எனக்கு புரிய மாட்டேங்குது மேடம். சரிங்க. இப்ப நான் வீட்டுல தான் இருக்கேன். நான் ஒரு ஜாபுக்கு போனேன், அங்கேயும் அவங்க சார் என்ன சொல்றாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது மேடம். அந்த ஜாப்லயும் எனக்கு புரியல. டைப்பிங் கிளாஸ் போனேன், அங்கேயும் அதே மாதிரியே மேடம். இப்ப யாராச்சும் ஏதாச்சும் உனக்கு சொன்னாங்களா திருப்பி என்ன பேசணும் அப்படி, அதுவும் எனக்கு தெரிய மாட்டேங்குது மேடம். சோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. எழிலரசி இந்த பாருங்க, அதாவது படிப்பு என்பது சம்டைம்ஸ் என்னன்னா அறிவுக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. அறிவா இருக்கிற எல்லாமே படிக்கணும், நல்லா படிக்கணும் அவசியம் இல்ல. லேர்னிங் டிசபிலிட்டின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன் என்னன்னா மத்தவங்க சொல்லி கொடுக்கறது நம்மளுக்கு புரியாது. அதாவது நம்ம செவி வழியை கேட்கறது நம்மளுக்கு புரியாது. சோ உங்களுக்கு என்னன்னா சில சமயம் நீங்க விழுப்புரம்ல மித்தமா சென்னை மாதிரி இருக்கிறீங்கன்னா அதுக்கான ஸ்பெஷல் ஸ்கூல்ஸே இருக்கு. லேர்னிங் டிஃபிகல்டி ஸ்கூல்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா மேபி நீங்க உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கும். விழுப்புரத்தில் நீங்க படிச்சிருக்கிறதுனால அந்த மாதிரி ஸ்கூல் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். சோ நீங்க என்ன பண்ணிட்டீங்க, நமக்கு புரியல, நடத்தது புரியல அப்படின்னு ஒரு ப்ரீ பிக்ஸ்டாக ஒரு ஐடியா வச்சுட்டீங்க. சோ என்ன ஆகுது, எல்லா விஷயத்திலயுமே நீங்க வந்து ஒரு
ஆல்ரெடி ஒரு பிக்ஸ்டு ஐடியாவோடயே பாக்குறதுனால சாதாரண விஷயம் கூட உங்களுக்கு அப்படி தோண ஆரம்பிக்குது. கண்டிப்பா இல்லன்னா நீங்க காலேஜ் வரைக்கும் படிச்சுக்க முடியாது. கண்டிப்பா டிஃபிகல்ட்டி இருந்திருக்கும், நான் இல்லன்னு சொல்லவே இல்லை. புரியுதல்ல, சில சமயம் எல்லாருக்கும் 100% புரிஞ்சிருக்காது. ஒரு 40 மித்த உங்களுக்கு 50%, ஒரு 60% புரிஞ்சுன்னா உங்களுக்கு 30% புரிஞ்சிருக்கும். நீங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். பட் நீங்க இப்ப என்ன பண்ணிட்டீங்க, எனக்கு புரியல அப்படின்னு ஒரு கான்செப்ட உருவாக்கிட்டு அதன் மூலமாவே எல்லாத்தையும் உலகத்தை பாக்குறீங்க. என்ன ஆகுது, அந்த மாதிரி பார்க்கும்போது எல்லாமே எனக்கு புரியாத மாதிரி இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி பிக்ஸ்டு, எனக்கு பேசுறதுனா எனக்கு புரியாது அப்படின்னே போய் ஒரு இடத்துல போய் உட்காரும் போது உங்க காக்னிஷன்ஸ்க்கு, உங்க எண்ணத்துக்கு புரிஞ்சாலும் புரியாத மாதிரி இருக்கும். சோ நீங்க முதல்ல இந்த எண்ணத்தை விடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு புரியலன்னா இவ்வளவு நாள் புரியாம ஆன்சர் பண்ணாம இருந்திருக்கவே முடியாது இல்லையா? வாழ்க்கையில காலேஜ் முடிச்சீங்கன்னா கண்டிப்பா 22 வயசு மேல வந்துட்டீங்க. கண்டிப்பா உங்களுக்கு புரியக்கூடிய சக்தி படிப்புல இல்லாம இருந்திருக்கலாம் மேபி. பட் வாழ்க்கையில எல்லா இடத்துல இருக்கணும் அவசியம் இல்ல. அப்படி உங்களுக்கு பயமா இருந்தா ஒரு கவுன்சிலர் போய் பாருங்க. they can help you. என்ன வகையில உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம சம்டைம் தப்பாவே இருந்துட்டு நம்ம அதை பெருசுப்படுத்திட்டு இருப்போம். சோ பயப்படாதீங்க, இது ஒன்னும் பெரிய வியாதி மாதிரி தோணல. படிப்புல கஷ்டம், அதனால உங்களுக்கு புரியல, அதனால கான்சன்ட்ரேஷன் இல்ல. எனக்கு ஒன்னும் புரியலன்னா கண்டிப்பா கான்சன்ட்ரேஷன் இருக்காது. அந்த கான்சன்ட்ரேஷனால வரக்கூடிய ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். இல்லன்னா ஏதாவது ஆன்சைட்டி ஏதாவது இருக்கான்னு பாருங்க. அதாவது மத்தவங்க பேசும்போது ஏதாவது நான் தப்பா பேசிடுவேனா அப்படிங்கிற ஒரு பயத்துல கூட சம்டைம்ஸ் நம்ம பேசாம இருப்போம். எய்தர் சோசியல் ஆன்சைட்டின்னு ஒரு டிசார்டர் இருக்கு, அது எது இருக்கான்னு நீங்க ரூல் அவுட் பண்ணிக்கலாமா, பயப்படாதீங்க. எழிலரசி, நீங்க இப்ப உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்க பயமோ கவலையோ வச்சுக்க தேவையில்லை. நீங்க உங்க மனசுல பிக்ஸ் பண்ணிருக்கிற அந்த விஷயத்த நீங்க எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எனக்கு எதுவுமே புரியல, என்னால எப்படி பேசுறதுன்னு தெரியல, அந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு என்னாலயும் முடியும் அப்படின்னு ஒரு கான்பிடன்ஸ வளர்த்துக்க பாருங்க. அது போக ஒரு மனநல ஆலோசகரையும் நீங்க அணுகலாம். மனசுங்கிறது குப்பை தொட்டி இல்ல. எல்லா உணர்வுகளையும் நினைவுகளையும் திணிச்சு அடைக்க அது பொக்கிஷ பெட்டி மாதிரி. முக்கியமான நினைவுகளையும் வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்க்கும் உணர்வுகளையும் அதுல வச்சு பொத்தி பாதுகாக்கணும். மனசுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத குழப்பங்களை அகற்றி அதை பொக்கிஷமாக்க மனதோடு பேசலாம். வாங்க, தொடர்பு கொள்ள 0443063299 0443042277. அடுத்ததா திருவள்ளூர்ல இருந்து லதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் லதா. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க லதா. நான் கல்யாணம் 15 வருஷம் ஆயிடுச்சு மேடம். சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. சரி. நான் மல்லிகை கடை வச்சிருக்கேன் நானு. சரி. இப்போ கொஞ்சம் சொன்ன மாதிரி அதெல்லாம் வாங்கணும். என் வீட்டு ஃபுல்லா நான் தான் மெயின்டைன் பண்றேன். எனக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷன் அதிகமா இருக்கு. சரி. எல்லாமே நான் தான் பாத்துக்கிறேன். சரி. நைட்ல சரியா தூக்கம் வர மாட்டேங்குது, கோவம் அதிகமா வருது. யாராவது கடையில எதனா வியாபாரத்துல எதனா சொன்னா கூட முறைச்சிடுறேன். இந்த மாதிரி இருக்கிற ஆளே கிடையாது. நான் வீடு கடனை எல்லாமே நான் மெயின்டைன் பண்றதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. நார்மலா இருந்ததே கிடையாது. இப்போ நல்லா இருப்பேன் நானே, இப்ப நல்லா இருக்க மாட்டேங்குது. சரிங்கம்மா. நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது. சரிங்க லதா. அதுதான் மேடம். வசந்தி. லதா, ஒண்ணு இல்ல, இது ஆக்சுவலா குடும்பம் வேலை இரண்டையும் பிரித்து பார்க்க கத்துக்கோங்க லதா. ஏன்னா உங்க ஹெல்த் மோர் இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி மென்டல் ஹெல்த் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா கணவனையும் குழந்தையிலும் கவனிக்கிறது நீங்க மட்டும்தான் பண்ண முடியும். உங்க மளிகை கடையில ஒரு திங்ஸ விக்கிறது, பொட்டலம் கட்டுறது ஆபீஸ் கடை பையன் பண்ணலாம். சோ நீங்க என்ன பண்ணணும்னா எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணுங்கிறது ஃபர்ஸ்ட் பாருங்க. உங்க வீட்டு வேலைக்கு வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கலாம் வீட்டுக்கு. ஏன்னா நீங்க சம்பாதிக்கிறீங்க, கடை வச்சு சம்பாதிக்கிறீங்க. அந்த காசுல ஒரு சின்ன பகுதி எடுத்து வீட்டுல சமையல் நீங்க பண்ணுங்க. வீட்டை பெருக்கி தொலைக்க அந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு ஆள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கடையிலயுமே நீங்க வீட்டு வேலை செய்யற அந்த நேரங்கள்ல நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு மனிதரை வேலைக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வேலை பகிர்ந்தளிக்கப்படுகிறது. எல்லாமே நீங்க 10 வேலை பண்ணாம ஒரு 3 வேலை, நீங்க 2 வேலைக்கு கடையில ஆளு, 2 வேலைக்கு வீட்டுல ஆளு போட்டுட்டீங்கன்னா உங்களோட வேலை பலு நிச்சயமா குறைஞ்சிரும். அந்த குறைஞ்சாலே பாதி டென்ஷன், 50% டென்ஷன் போயிடும் லதா. அடுத்து ரெண்டாவது என்னன்னா, உங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கிக்கணும். ஏன்னா மளிகை கடைங்கிறதா நிச்சயமா ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட மாட்டீங்க. மண்டே டு அடுத்த சண்டே வரைக்கும் கண்டினியூஸ் வேலை இருக்கும். அப்படி இருந்தாலே எந்த வண்டியுமே ரிப்பேர் ஆகும். அதனால உங்களுக்கு எய்தர் ஏதாவது ஒரு நாள் லீவு மாதிரி போட்டுட்டு அந்த நாள் உங்களுக்காக நீங்க ரெஸ்ட் எடுக்க, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்றதுக்குன்னு சொல்லி
வாரத்துல ஒரு நாள் இல்லாட்டா அரை நாள் ஒதுக்கணும். அப்படி ஒதுக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்கள், பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ பாக்குறது, கோயிலுக்கு போறது, உங்களுக்கு அம்மா கிட்ட பேசுறது, நல்லா தூங்குறது, எங்கேயுமே போக வேணாம், ஒரு நைட்டி போட்டுட்டு பேசாம ரூம்ல படுத்து தூங்குறது, இது மாதிரி விஷயங்கள் பண்ணீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த 30% வந்து ஃப்ரீ ஆயிரும். மீதி 20% நிச்சயமா உங்களால கையாள முடியும். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே நீங்க பிளான் பண்ணி உங்களுடைய வேலை பளுவை நீங்க எதை கவனிக்கணுமோ அதை மட்டும் எடுத்துட்டு மத்ததெல்லாம் ஆட்களம் பகிர்ந்து கொடுத்தீங்கன்னா நீங்க உங்க பிசினஸே நல்லா கவனிக்கலாம், குழந்தைகிட்ட ஹஸ்பண்ட எரிஞ்சு விழுகாம சந்தோஷமா இருக்கலாம், உங்கள் மென்டல் ஹெல்த்தும் நல்லா இருக்கும், தூக்கமும் நைட்டு நல்லா வரும். இது சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தள்ளி வச்சீங்கன்னா நிச்சயமா உங்க பிசினஸ், குடும்பம், குழந்தைகள் எல்லாம் நல்லா இருக்கும். வசந்தி பாபு சொன்ன மாதிரி நீங்க உங்களுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்காம வீட்லயும் கணவர் குழந்தைகளை பாத்துக்கிறீங்க, கடையில வந்து இங்க வேலை பாக்குறீங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி டென்ஷன், கோபம், தூக்கமின்மை அதெல்லாம் இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை முறையில அவங்க சொன்ன சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்களுடைய லைஃப் ரொம்பவே சந்தோஷமா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பாளையம் கோட்டையிலிருந்து ஈஸ்வரமூர்த்தி நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ஈஸ்வரமூர்த்தி. வணக்கங்க. வணக்கங்க. பாளையம் ஈஸ்வரமூர்த்திங்க. சொல்லுங்க. டாக்டர் பேசலாமா? பேசலாம், சொல்லுங்க. எங்களுக்கு குழந்தை இல்லை என்பதால் ஒரு பெண் குழந்தையை தத்து எடுத்து 15 வருடங்களாக மகளாக வளர்த்து வருகிறோம். அவளுக்கு தத்து குழந்தை என்பது எங்கள் உறவினர்களால் இப்போது தெரிந்துவிட்டது. இப்போது அதிலிருந்து அவள் நடவடிக்கை வருத்தம் அளிக்கும் விதமாக இருக்கிறது. 10வது படிக்கிறாள். டிவி பார்த்து கெட்டு போகாது என்று சாதாரண அறிவுரை கூறினால் கூட மிகவும் கோபப்படுகிறாள். நான் ராசி இல்லாதவள், நான் கெட்டு போக மாட்டேன், கெட்டு போகிறேன் என்று எங்களை அடிக்கடி பிளாக்மெயில் செய்கிறாள். எங்கள் மகள் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளிவந்து முன்பு போல நாங்களும் அவளும் சந்தோஷமாக இருக்க ஆலோசனை கூற முடியுமா டாக்டர்? இந்த பாருங்க ஈஸ்வரமூர்த்தி சார், அதாவது நம்ம நீங்க வந்து சின்ன வயசுல சில தப்புகள் பண்ணிருப்பீங்க. ஏன்னா நம்ம அடாப்டேஷன்ஸ் பண்ண உடனே நம்ம உலகத்துல யாருக்குமே தெரியக்கூடாது, நம்ம இந்த தத்து பிள்ளைங்க யாருக்கும் தெரிஞ்சுட்டா கஷ்டப்படுவோம்னு சொல்லிட்டு நம்ம கேட்டதெல்லாம் சில சமயம் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா இந்த விஷயம் நீங்க இன்னைக்கு தெரிஞ்சனாலும் இன்னொரு நாள் கழிச்சு கண்டிப்பா யாராவது சொல்ல போறாங்க, கண்டிப்பா தெரியதான் போகுது. சோ இந்த 10ஆம் கிளாஸ் என்பது ஒரு 15 வயசு என்பது வளர் இளம் பழமத்துல சில பிரச்சனைகள் தத்து பிள்ளை இல்லாட்டாலும் நார்மல் பிள்ளையா இருந்தாலும் வரத்தான் செய்ய போகுது. நீங்க ஹேண்டில் பண்ற விதத்தை தான் கொஞ்சம் மாத்திக்கணும். நீங்க எதையுமே குறையா சொல்றதை விட்டுடுங்க. எதையுமே ஒரு தடவைக்கு மேல சொல்லாதீங்க. டிவி பார்க்காத கெட்டு போயிடுவேன், செல்போன் பார்க்காத கெட்டு போயிடுவேன் அப்படின்னு திரும்பி நம்ம ஏதோ டாபிக் கார்டு மாதிரி திரும்ப அதே உடஞ்ச டாபிக் கார்டு மாதிரி சொல்லியிருந்தா எனக்கே எரிச்சல் வரும். நான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க, அன்பா ஒரு தடவை சொல்லுங்க. கோவமா இருக்கும்போது கண்டிப்பா எந்த அட்வைஸுமே பண்ணாதீங்க. நார்மலா இருக்கவங்க யாரா இருந்தாலும் கோவமா இருக்கும்போது அட்வைஸ் பண்ணா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டோம். 2வது கோவமா இருக்கும்போது அட்வைஸ் பண்ணனா மாமியார் மருமகள் சண்டை மாதிரி தான் போய் முடியும். அட்வைஸை விட்டுருங்க. பட் உங்ககிட்ட அவங்க கண்டிப்பா தேடி வருவாங்க. அதாவது அவங்க அந்த டைம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்க அன்பை இன்னும் கொஞ்சம் செலுத்துங்க, கண்காணிங்க. ஏன்னா பெண் குழந்தைக்கும் போது விட்டுற முடியாது. கண்காணிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. பட் கண்காணிக்கிறது அவங்களுக்கு வந்து போர்ஸ்ஃபுல்லா கண்காணிக்கணும்னு தெரியக்கூடாது. அது பட்டும் படாம அந்த வாழைப்பழத்துல நம்ம ஊர்ல ஊசி இறக்குறோம்னு சொல்லுவோம் இல்லையா, அத மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஸ்டேஜ்ல அவங்க திரும்பி வந்துருவாங்க, உங்ககிட்ட தான் வரப்போறாங்க. கண்டிப்பா மத்தவங்க ஊர்ல என்ன சொன்னாலும் நீங்க ரியலா அன்பு செலுத்தும் போது கண்டிப்பா உங்கள்கிட்ட வந்துருவாங்க. பட் கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. எந்த விஷயத்தையும் உடனடியா இமீடியட்டா இதுதான் காரணம், ஐயோ நான் தத்து பிள்ளைன்னு தெரிய போய் தான் அப்படி பண்றா அப்படின்னு எண்ணத்தை விட்டுடுங்க முதல்ல. நீங்க அன்பை செலுத்த கண்டிப்பா உங்க குழந்தை கண்டிப்பா உங்களுக்கு வரும். பயப்படாதீங்க. சில அறிவுரைகளை கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க. பசுன்னு சொல்றது போல மாடு, ரெண்டும் ஒரே மீனிங் தான். மாடுன்னு சொல்லாம பசுன்னு சொல்லி பாருங்க, ஈஸியா இருக்கும். சார், டாக்டர் சொன்ன விஷயங்களை எடுத்துக்கோங்க. நீங்க உங்க குழந்தைகிட்ட அட்வைஸ் இல்லனா கோபம் இல்லனா வருத்தம் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லாம நீங்க அன்பு மூலமா அவங்க கிட்ட பேசுனீங்க, ரொம்ப அன்பா அவங்க கிட்ட நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி அவங்களும் உங்க பேச்ச கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா சென்னையில இருந்து ராகவன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ராகவன். வணக்கம் மேடம். சார் கிட்ட பேசணும் மேடம். மதன் சார் கிட்ட என்னோட கேள்வியை கேட்கலாம்? பேசலாம், சொல்லுங்க சார். மதன் சார் வணக்கம் சார். உங்களோட அறிவுரை எல்லாம் நீங்க ரொம்ப நல்லா சொல்றீங்க சார். எனக்கு என்னோட டவுட் என்னன்னா சார், எனக்கு 31 இயர்ஸ் ஆகுது சார். நான் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட். நான் ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்து அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு ஒரு இதுல சஃபர் பண்ணிட்டு இருக்கேன் சார் ஃப்ரம் 9 இயர்ஸ். அதாவது என்னால இப்போ இது ஜாபுக்கு எல்லாம் போக முடியுது. பட் ஆனா வந்து என்னால சிஸ்டம் காம்ப்ளெக்ஸ் ஆகுறப்போ என்னால அந்த ஜாப இது பண்ண முடியல, என்ன மைண்ட் செலுத்த முடியல. சோ அந்த கம்பெனியை விட்டுட்டு நான் வேற கம்பெனியை விட்டுட்டு வேற கம்பெனியில ஜாயின் பண்ணுவேன். ஒரு 2 இயர்ஸ் ஒவ்வொரு கம்பெனியில ஜாயின் பண்ணுவேன். ஐடி கல்ச்சர் வச்சுக்கோங்க.
பட் ஆனா என்னோட மைண்ட் வந்து காம்ப்ளெக்ஸான விஷயங்களை ஏத்துக்க மாட்டேங்குது. கரண்ட்லி நான் என்ன மெடிகேஷன்ல இருக்கேன்னு பாத்தீங்கன்னா குளோனில் 225 mg இருக்கேன், விலானோ 20, ரிப்சிரான் 180, அப்புறம் இந்த மெடிகேஷன்ல இருக்கேன். இப்ப எனக்கு இப்போ கரண்டா என்ன தோணுதுன்னா, ஐ மீன் இப்போ என்னோட கரண்ட் கண்டிஷன் என்னன்னா, நான் இப்போ வேலைக்கு எல்லாம் போறது இல்ல சார். அதாவது இப்போ ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு இப்போ இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்றப்போ எனக்கு எல்லாமே படிச்சதெல்லாம் படிச்ச மாதிரி இருக்கு, ஆனா ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. புதுசா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏற்கனவே படிச்ச விஷயங்கள் எனக்கு கஷ்டமாவும் இருக்கு. என்னால ஒரு விஷயத்த ஜாபுக்கு போனா ஒருத்தங்க சொன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுமா? இப்போ யாராவது ஒருத்தர் நேற்று ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒருத்தர் ரூட் சொன்னாரு, இந்த இடத்துக்கு நீங்க எப்படி போகணும் அப்படின்னு. பட் என்னால என் மைண்ட்ல பிக்சரைஸ் பண்ணவே முடியல. என் மைண்ட்ல சுத்தமா என்ன அதை ஒரு விஷயமா எடுத்துக்கவே முடியல. சோ ஜாபுக்கு எல்லாம் போனா ஃபர்தரா என்னால ஜாப் பண்ண முடியுமா, இல்ல நான் வேற என்ன என் மைண்டுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி வேற ஏதாவது ஜாப் தேடிக்கணுமா, ஐடி ஜாப் இல்லாத? ஆக்சுவலா நான் ஒரு ஆக்டர் கூட சார், என்னால ஆக்டிங் கூட சரியா பண்ண முடியல டியூ டு திஸ் அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். நான் எல்லா இடத்துலயும் நான் அடி வாங்குறேன் சார். சோ உங்களுக்கான எனக்கான அட்வைஸ் என்ன சார்? நீங்க என்ன சார் என்ன ப்ராப்ளம்? அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் ரொம்ப இது சிம்டம் என்ன உங்களுக்கு மெயினா சிம்டம் என்ன? எனக்கு செக்கிங் சிம்டம்ஸ் இருக்கும் சார். கேஸ் செக் பண்றேனா அப்படிங்கிற ஒரு செக்கிங் சிம்டம்ஸ் இருக்கும். அப்புறம் ஹைஜீனிக் இதனால வரும் சார், ஹைஜீனிக் சிம்டம்ஸ் வரும். அதாவது நம்ம கையை கிளீனா வச்சிருக்கோமா, அடுத்தவங்க நம்ம பொல்யூட் பண்ணாம இருக்கோமா, என் வைஃபை நான் பொல்யூட் பண்ணாம இருக்கேனா, நான் மேரிடு, என் வைஃபை நான் பொல்யூட் பண்ணாம இருக்கேனா, இந்த மாதிரி தீம்ஸ்ல எல்லாம் எனக்கு அப்சஷன் வரும் சார். ஓகே, அதாவது அப்சஷன்ஸ் வந்து உலகத்துல அப்சஷன் கம்பல்சிவ் டிசார்டரை தவிர அப்சஷன் உலகத்துல எல்லாருக்குமே வரும், பயப்படாதீங்க. அதாவது அப்சஷன் என்பது ஒரு எண்ணம் தான். நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த எண்ணத்துக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதையே திங்க் பண்றதுக்கே இருப்பீங்க. அதனாலதான் இது அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டரா மாறிடுது. ஸோ அப்சஷன் இட்செல்ஃப் நாட் ஏ டிசீஸ், பட் உங்களுக்கு அது டிசீஸா மாறிட்டு. பட் இதுக்கு என்னன்னா கண்டிப்பா டேப்லெட்ஸ் ஒரு வகை, இன்னொரு வகை என்னன்னா எந்த ஒரு எண்ணத்தையுமே முதல்ல நீங்க பிரிவென்ட் பண்ணணும்னு நினைக்க கூடாது. நீங்க எப்பவுமே நம்ம என்ன நினைப்போம், இந்த எண்ணமே எனக்கு வரக்கூடாது, எண்ணமே வரக்கூடாது, நீங்க பிரிவென்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அந்த எண்ணம் தான் ஃபர்ஸ்ட் வந்து நிக்கும். சோ என்ன ஆகும்னா, நீங்க அதை ஃபர்தரா அதை ரொம்ப பெருசா வியாதியா போயிட்டே இருக்கும். சோ எண்ணங்கள் வருவதை முடிஞ்ச வரைக்கும் தடுக்காம இருக்க ஆரம்பிங்க. ஏன்னா நீங்க மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. சோ நீங்க பிரிவென்டபிள் வந்து உங்களால பண்ண முடியும். சோ அந்த மாதிரி விஷயத்த பண்ணுங்க. செக்கிங் ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப என்ன வருது நான் போய் செக் பண்ணி பாக்கணும்னா கொஞ்ச நேரத்துக்கு அந்த டேப்லெட் போட்டு கண்ட்ரோல் பண்ணி உட்கார்ந்துருங்க. அதாவது செக் பண்ணக்கூடாது. ஒரு 45 மினிட்ஸ் எண்ணம் வரதான் செய்யும். அண்டர் டேப்லெட் ஐ கேனாட் கோ அண்ட் செக். ஃபர்ஸ்ட் கம்பல்ஷனை நீங்க குறைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கொஞ்ச நாள் அப்சஷன்ஸ் உடைய தாட்டுடைய எஃபெக்ட் போக ஆரம்பிச்சிடும். அப்சஷன் போகாட்டாலும் அதனுடைய எஃபெக்ட் போயிடும். சோ நீங்க செக் பண்ணாம ஒரு 45 நிமிஷம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த எண்ணங்களை பிரிவென்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா போய் நான் கை தொட்டுட்டேன் போய் கழுவணும் உடனே கழுவாம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்க ஒரு ஸ்டேஜ்ல இது குறைய ஆரம்பிக்கும். அப்சஷன் கம்பல்ஷன் ஒரு நியூரோகெமிக்கல் சேஞ்சஸ்னால வருது. டேப்லெட் போடுங்க. சில பிஹேவியர் மாடிபிகேஷன்ஸ் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வேலைக்கு போலாம். ஐடி கம்பெனில முடியலன்னா எந்த வேலைனாலும் போய்க்கலாம். செய்யும் தொழிலே தெய்வம். இதுல எந்த தொழிலும் உயர்வு தாழ்வு கிடையாது. எதனாலும் போங்க. உங்களால பார்க்க முடிஞ்ச வேலைக்கு போக ஆரம்பிங்க. இந்த சிம்டம்ஸ் குறைய ஆரம்பிக்கும். நீங்க வீட்லயே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அப்சஷன் கொஞ்சம் கூடிட்டு தான் இருக்கும். கிடைக்கிற வேலைக்கு முதல்ல ஜாயின் பண்ணுங்க. பகவான் டாக்டர் சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேலை கிடைக்குதோ, இது என்ன வேலையா இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தமான வேலை என்னன்னு பார்த்து அதுல முதல்ல சேரதுக்கான வழிகளை நீங்க பார்க்கலாம். அது போக உங்களுக்கு இருக்கிற இந்த டிசார்டர் வந்து டாக்டர் சொன்ன முறையில நீங்க அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான முயற்சிகளையும் ஆரம்பிச்சீங்கன்னா சீக்கிரமே அந்த சிம்டம்ஸ் குறைஞ்சு வேலையில உங்களால நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு முடியும். சின்ன வயசுல இருந்து நம்ம நிறைய தடவை ராட்டினம் சுத்தி இருப்போம். இப்ப வரைக்கும் ராட்டினம் சுத்தும் போது அது கொடுக்கிற சுவாரஸ்யம் கொஞ்சமும் குறையாததா முதல் தடவை சுத்துற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரிதான் வாழ்க்கையும் என்னைக்குமே சுவாரஸ்யம் குறையாம இருக்கிற ஒரு விஷயம். ராட்டினம் போல நிக்காம சுவாரஸ்யமா சுத்துற வாழ்க்கைய ஆழ்ந்து அனுபவிக்க மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0443063299 044304227777. அடுத்ததா வேலூர்ல இருந்து பிரவீன்குமார் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் பிரவீன்குமார். வணக்கம் மேடம். பிரவீன்குமார் மேடம், வேலூர்ல இருந்து. சொல்லுங்க பிரவீன்குமார். மேடம் என்னால ஏஜ் வந்து 23 மேடம் எனக்கு. சரி. என்னால எந்த வேலையும் ஒரு கான்ஸ்டன்ட் செய்ய முடியல. ஒரு மாதிரி எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு நினைச்சுனே இருக்கிறேன். அதனால எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய முடியல. நைட்ல தூங்கும் போது கூட உடனே தூக்கம் வர்றதுல ஒரு 1/2 hour கழிச்சுதான் எனக்கு தூக்கம் வருது. சரி.
அது எதனால எனக்கு ஒன்றும் புரியல மேடம். ஒரு படபடப்பு எப்பவுமே அந்த மாதிரி எதுவுமே இருக்கு எனக்கு. உங்களுக்கு எவ்வளவு நாட்களா இந்த மாதிரி இருக்கு பிரவீன்குமார்? இப்படி ஒரு 1 year இருக்கும் சார். 1 yearக்குள்ள இருக்கும் மேடம். சரிங்க பிரவீன்குமார். வசந்தி பாபு. பிரவீன்குமார், உங்களுக்கு சின்ன வயசுதான், சரி ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. என்னன்னா உங்களுக்கு பிடித்த வேலையில பண்றப்ப டைமே ஓடி போயிடும். சோ நீங்க தேர்ந்தெடுக்கிற வேலை உங்க மனதுக்கு பிடித்த வேலையா இருக்கும். அப்படி இருந்தாலே நீங்க ஃபுல்லா அதை கான்சென்ட்ரேட் பண்ணி பண்றப்போ ஒண்ணு சந்தோஷமும் இருக்கும், அது பலுவாவும் இருக்காது. எப்ப ஆரம்பிச்சோம் எப்ப முடிச்சோம்னு தெரியாது. அப்படி வேலை பண்ணிட்டு வீட்டுல சாப்பிட்டு தூங்குறப்ப நிம்மதியான தூக்கமும் வரும், இந்த மாதிரி குழப்பங்களும் வராது. சோ நீங்க உங்க வேலையை தேர்ந்தெடுக்கிறதுல முதல்ல யோசனை பண்ணுங்க. ரொம்ப அவசரம் இல்லைன்னா எந்த மாதிரி வேலை பிடிக்குமோ அதை ட்ரை பண்ணி ஒண்ணு செய்யலாம். ரெண்டாவது உங்களோட உங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது, டைமுக்கு சாப்பிடுறீங்களா, அது கூட இட்ஸ் ஃபேக்ட். நிறைய சின்ன பசங்க அந்த ஒரு 16 வயசுல இருந்து 25, 26, 27 வயசுக்குள்ள இருக்கிறவங்க யாருமே ஒழுங்கான உணவு முறைகள் எடுத்துக்கிறது கிடையாது. நிறைய காஃபி டீ குடிக்கிறாங்க, டைம் தாண்டி சாப்பிடுறது. சோ இது எல்லாமே பிசிக்கலாவும் மென்டலாவும் மனசையும் உடம்பையும் சேர்த்து மாத்திருது. சோ அந்த உணவு பழக்க வழக்கங்களை டைமுக்கு சாப்பிடற பழக்கத்தை கொண்டு வாங்க. நீங்க சின்ன வயசா இருக்கலாம் ஏதாவது ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணலாம். நீங்க ஜிம்முக்கு போலாம், வாக்கிங் ஜாக்கிங் இல்லாட்டினா சைக்கிளிங் போலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேலை பிளஸ் நல்ல உணவு முறைகள், ரெண்டாவது ஒரு சின்ன பிசிக்கல் எக்ஸசைஸ் இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு ஆல்ரெடி டாக்டர் நிறைய தடவை சொல்லி இருக்கிறாங்க, தூங்கணும்னு போய் பெட்ல படுக்காதீங்க. தூக்கம் வந்துருச்சுங்கிற மாதிரி பெட்ல போய் படுங்க. தூங்க நேரம் டிவி பாக்குறத அவாய்ட் பண்ணிட்டு புக்ஸ் ஏதாவது ரீட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா காலையில வேலை செஞ்சிருக்கீங்க, எக்ஸசைசஸ் இருக்கு, நல்லா வயிறார சாப்பிட்டு இருக்கீங்க, தூக்கம் நிச்சயமா வரும். அந்த ராத்திரி தூக்கம் ஒரு 8 மணி நேரம், குறைந்தது 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குனாலே மார்னிங் டே ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சிடும். ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சா அந்த டே ஃபுல்லா இது மாதிரி ஒரு 4-5 நாளைக்கு இந்த சைக்கிள் கொண்டு வர கஷ்டமா இருக்கும். நீங்க 1 வீக் ட்ரை பண்ணி இதை கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த வயதுல நிச்சயமா முடியும். ஏன்னா உங்களுக்கு பிசிக்கலா எந்த பிரச்சனைகளும் இருக்காது. சோ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கலாம். மிஸ்டர் பிரவீன், இப்ப உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணும், உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணும், உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. அது போக பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அதிகப்படுத்தினீங்க அப்படிங்கறனாலே நல்லா தூக்கம் வரும். இந்த படபடப்பு இது எல்லாமே உங்களை விட்டு போறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கு. அடுத்ததா சேலம்ல இருந்து நித்யா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் நித்யா. மேடம் சொல்லுங்க நித்யா. நான் டாக்டர் பேசலாங்களா? பேசலாம், சொல்லுங்க மேடம். எனக்கு நாங்க பழக்கம் வச்சிருக்கோம். சரி. என்னால எங்க வீட்டுல எந்த வேலையுமே செய்ய முடியுது இல்ல. என்னால அதிகமா அழுகுறேன், அதிகமா என்ன மீறி கோவம் வருது. எங்க பையன் இறந்ததுல இருந்து இந்த மாதிரி இருக்குது. ஆனா என் பெரிய பையனை என்னால பாத்துக்க முடியல. அது எதுனாலுமே தெரியலங்க மேடம். சரிங்கம்மா. என்னால ரொம்ப அழுகுறேன். வீட்டுக்காரர் சொன்னாலும் என்னால என்னை மீறி அழுகுறேன். அது எதனால அந்த அழுக அப்படின்னு தான் தெரியல. பையன் இறந்து எவ்வளவு நாள் ஆச்சுமா? 1 வருஷம் ஆகுதுங்க சார். ஓ, எத்தனை வயசு பையனுக்கு? 3 வயசுங்க சார் பையனுக்கு. ஓகேமா. சோ யார் சொன்னாலும் அழுதுறேன். ஓகேமா. அதாவது யூசுவலா நம்ம அதாவது ஏதாவது ஒரு இறப்புக்கு அப்புறம் சில சமயம் இந்த மன வருத்தங்கள், அழுகை, நம்ம அந்த குழந்தை இறந்த குழந்தையை தேடுறது, இதெல்லாம் ரொம்ப காமனா இருக்குமா? இது நாங்க இங்கிலீஷ்ல கிரீஃப் ரியாக்ஷன் சொல்றோம். பட் யூசுவலா இது 6 மாசத்துல இருந்து 9 மாசத்துக்குள்ள சரியா போயிடணும். நீங்க உங்களுக்கு அதையும் தாண்டி இருக்குன்னா கொஞ்சம் மன அழுத்தம் இருக்குன்னா இருக்கும். ஏன்னா இப்ப உங்களுக்கு அழுக வருது, கோவப்பட ஆரம்பிக்கிறீங்க, நீங்க இன்னும் ஃபர்ஸ்ட் குழந்தை இன்னொரு குழந்தை இருக்கு, அதையும் உங்களால கவனிக்க முடியலன்னு சொல்றீங்க இல்லையா? சோ இதெல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பா மன அழுத்தத்தினுடைய அறிகுறியா தான் இருக்குது. சோ நீங்க கண்டிப்பா ஒரு மனநல டாக்டரை பார்த்து கொஞ்சம் வைத்தியம் பண்ண ஆரம்பிங்க. ரெண்டாவது, வாழ்க்கையில இழப்பு என்பது எல்லாருக்கும் காமன்மா. சோ நான் உங்களுக்கு மட்டும்தான் இது இல்ல, உலகத்துல எல்லாருக்கும் எப்படி பிறப்பு காமனோ இறப்பும் அது மாதிரிதான் இருக்கும். சோ நீங்க முடிஞ்ச வரைக்கும் மனசை டைவர்ட் பண்ண ஆரம்பிங்க. அதாவது மறக்கணும் நினைச்சா மறக்கவே முடியாது. சோ என்ன பண்ணுங்க, இதனுடைய பெயின் இருக்கத்தான் செய்யும், எங்களுக்கு புரியுது. ஒரு 3 வயசு குழந்தை இறந்த தாயினுடைய மனநிலை புரியுது. பட் அந்த பெயின் இருக்கத்தான் செய்யும், பெயின் இல்லாம இருக்காது. நீங்க என்ன பண்ணுங்கன்னா அதை டைவர்ட் பண்ணி உங்க பெரிய பையன் மேல கொஞ்சம் அன்பை செலுத்த பாருங்க. இருக்கிற குழந்தைய நல்லா வளர்க்கணும் அப்படின்னு யோசிக்கீங்க. மறக்கணும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதுதான் ஃபர்ஸ்ட் நிக்கும். அதை பண்ணாம அந்த பெயினோடயே இதை நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்ச நாள்ல இந்த தாக்கங்கள் குறைய ஆரம்பிக்கலாம். பட் 1 வருஷமா இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு மனநல மருத்துவரை முதல்ல கொஞ்சம் போய் பாத்துருங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் பண்ண ஆரம்பிங்க, கொஞ்ச நாள்ல சரியா போயிடுமா இது.
நித்யாமா, டாக்டர் சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. நீங்க உங்களுக்கு இருக்கிற இழப்பு ரொம்பவே பெரிய ஒரு இழப்பு தான். டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுடைய முதல் குழந்தைகிட்ட அந்த அன்பை எல்லாத்தையுமே சேர்த்து அவர்கிட்ட காட்டுறதுக்கு, அவருடைய லைஃப் அவரை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கறதுல திட்டமிட்டு நீங்க பண்ணலாம். அது போக ஒரு மனநல மருத்துவரையும் நீங்க அணுகுனீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து சீக்கிரமே நீங்க வெளியில வந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நேர்களோட கேள்விகளுக்கு ஆலோசனைகள் வழங்குனீங்க. நன்றி டாக்டர் வெங்கடேஷ் மதன். நன்றி வசந்தி பாபு. திட்டமிட்டு வாழறது ரொம்பவே நல்ல ஒரு பழக்கம் தான். ஆனா திட்டமிட்டபடி எல்லாமே சரியா நடந்துட்டா போக போக வாழ்க்கையில இருக்க சுவாரஸ்யம் படிப்படியா குறைஞ்சிடும். எதிர்பாராத சில விஷயங்களை எதிர்பார்த்து வாழறதுதான் வாழ்க்கை. புது போடும் வாழ்க்கையில விடைகளை கண்டெடுக்க தொடர்ந்து மனதோடு பேசலாம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது அன்புடன் ரேவதி.